ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களையும் ஆன்மீக தகவல்களையும் பார்க்கலாம். இன்று 25/11/2024 கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை சோமவாரம். அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். திருவண்ணாமலையிலே தீபத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 13ஆம் தேதி கார்த்திகை திருக்கார்த்திகை நாள். அண்ணாமலையிலே அற்புதமான முறையிலே அண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய நாள். இந்த திங்கட்கிழமை சோமவாரம் எல்லோரும் சிவபெருமானை வணங்க வேண்டும். அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷம் போடுகின்ற அற்புதமான நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 12 நிமிடங்களுக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5 மணி 39 நிமிடங்களுக்கு. இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் கேள்வியே கிடையாது. காலை 5 மணி மாலை 6 மணி. காலை 5 மணிக்குள்ளாக மாலை 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை. அதேபோல் மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1 மணி 37 நிமிடங்களுக்கு பிறகு உத்திர நட்சத்திரம். இன்று அதிகாலை 1 மணி 21 நிமிடங்களுக்கு பிறகு தேய்பிறை தசமி வருகின்றது. இன்றைய திதி தேய்பிறை தசமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஒருவருக்கொருவர். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டிலே அதிகம் கவனம் செலுத்துங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவு உண்டாகும். மனதிலே சந்தோஷம் உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அந்த தொழிலிலே நல்ல வளர்ச்சி, எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். நீங்கள் செய்யும் முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை தரும் அற்புதமான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாளிலே மாபெரும் வெற்றியை பெறும். நல்ல ஒரு பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் விலகும். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்கான சுப செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். உங்களுடைய கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். அந்த தொகை இன்றைய நாளிலே உங்களுக்கு கை தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அதேபோல் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அற்புதமான நாள் இன்றைய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி. அற்புதமான நாள் இன்றைய நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாளிலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாவதாக தெரிகின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். செய்கின்ற செலவுகளிலே மிகவும் கவனமாக இருங்கள். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகலாம். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள்.
கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீருகின்றன. பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அற்புதமான நாள் இன்றைய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். பெயரும் புகழும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கின்றன. கடன் தொல்லைகள் முற்றிலுமாக தீரும். மனக்குழப்பங்கள் நீங்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆகவே எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை வழி சொந்தங்களின் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. கவனமாக இருங்கள். மனக்குழப்பம், மனப்பதற்றம் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் புறம் பேசாதீர்கள். புறம் பேசாமல் இருந்தால் உங்களுடைய அகம் தூய்மையாக இருக்கும். இன்றைய நாளிலே சிறப்பாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கலாம். ஆகவே புறம் பேசாதீர்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயங்களை தவிர்த்து விடுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எந்த வேலையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவரோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சிலருக்கு நிச்சயம் ஆகும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே வெற்றிகளை பெறுங்கள். இந்த நல்ல நாளிலே நீங்கள் சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்து கொண்டு அடுத்ததாக ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலிலே இந்த கருவறையினுடைய ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆலயத்திலே மூலஸ்தானம் என்கின்ற கருவறை இருக்கின்றது அல்லவா? அந்த கருவறையினுடைய ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மனிதனுக்கு தலைதான் பிரதானம். தலையிலே இருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் உடலிலே மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கின்றது.
இந்த உத்தரவுகள் தான் மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கின்றது. ஆகவே எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்றார்கள். இதே மாதிரிதான் ஆலயத்தினுடைய அமைப்பும் உள்ளது. உடலுக்கு தலை பிரதானம் என்பது போல் ஆலயங்களுக்கு கருவறை பிரதானமாக உள்ளது. இதனை மூலஸ்தானம், கர்ப்ப கிரகம் என்றும் சொல்வார்கள். நமது உடல் பிரம்மாண்டமாக இருந்தாலும் தலை சிறியதாகத்தான் இருக்கும். அது மாதிரிதான் ஆலயங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் கருவறை சிறியதாகவே இருக்கும். ஆகவே இதனுடைய பின்னணியிலே மிகப்பெரிய ரகசியங்கள், சூக்ஷ்மங்கள் இருக்கின்றது. இந்த ரகசியங்கள் எல்லாம் தேவ ரகசியங்கள். ஆகவே அவற்றை பற்றி தான் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இவையெல்லாம் தேவ ரகசியங்கள். இதனை பற்றி முற்றிலுமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது என்றாலும் இதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம். முயற்சி தானே நமக்கெல்லாம் முக்கியம். ஆகவே முயற்சிக்கலாம். வாஸ்து கணக்கு பிரகாரம் நீள அகல உயரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு ஆலயங்களை உருவாக்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகளை கிரகிக்கும் பகுதியாக கருவறையை அமைத்தனர். இந்த பிரபஞ்சத்திலே உள்ள சக்திகள் எல்லாம் ஒரு வகை மின்னூட்டம் பெற்ற துகள்களாக இருக்கின்றது. இந்த அலைகளை எல்லாம் கோவில் கருவறை விமானம் மீதுள்ள கலசங்கள் மூலம் கருவறைக்குள் இருக்கின்ற மூலவர்கள் மீது பாயும். பிறகு அங்கிருந்து அந்த அலைகள் ஆலயம் முழுக்க விரவி பரவும். எனவேதான் ஆலயங்களுக்கு செல்லும் போது நமது ஆற்றல் அதிகரிக்கின்றது. இந்த இடத்திலே நான் வாரியார் சுவாமிகள் அவர்கள் சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். வாரியார் சுவாமிகள் அவர்களிடம் ஒருவன் கேட்டான், கல்லிலே எப்படி தெய்வம் வரும்? கல்தானே அது என்று கேட்டான். அதற்கு வாரியார் சுவாமிகள் மிக அழகாக பதில் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அதற்கு வாரியார் சுவாமிகள் அவர்கள் மிக அழகாக பதில் சொன்னார். கற்றவர் அல்லவா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். பலதையும் கற்றவர் அவர். வாரியார் சுவாமிகள் பலவற்றை கற்றவர். அதனால்தான் அவருக்கு அகிலம் முழுவதும் சிறப்பு இருக்கின்றது. அவரை ஒரு நாயன்மாராகவே பார்க்கின்றார்கள் எல்லோரும். வாரியார் சுவாமிகள் ஒரு தெளிந்த நீரோடை. அவரிடம் கேள்வி கேட்டவன் ஒரு அஞ்ஞானி. அஞ்ஞானி என்று சொல்வோம், வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். அந்த அஞ்ஞானி வாரியார் சுவாமிகளிடம் கேட்கின்றான், கல்லிலே எப்படி தெய்வம் இருக்கும்? கல்லுக்கு எதற்காக பாலும் தேனும் என்று கேட்கின்றார். அதற்கு வாரியார் சுவாமிகள் சொல்கின்றார், சாதாரணமாக பேப்பராக இருப்பது ரிசர்வ் பேங்கிலே 100 ரூபாயாக அச்சடித்து அதிலே ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர்களுடைய கையெழுத்து வந்த பின் ரூபாய் நோட்டாக மாறுகின்றது. அதுபோல கருவறையிலே வைக்கப்படுகின்ற சிலாரூபங்கள் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல்களை தங்களுடைய ஈர்ப்பினாலே ஈர்த்து அந்த சிலா வடிவங்கள் தெய்வத்தன்மையை பெறுகின்றது என்று கூறினார். பிரதிஷ்டை செய்யப்படும் வரை அது கல்லாக இருக்கலாம். ஆனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் ஆன பின்பு அதற்கு தெய்வத்தன்மை வந்துவிடுகின்றது. இதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் கருவறை அமைப்பதிலே மட்டும் அளவு கடந்த நுட்பங்களை கடைபிடித்தார்கள். எல்லா ஆலயங்களிலும் கருவறையானது வாசல் தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் மூடப்பட்டதாக இருக்கும். இந்த கருவறை அமைப்பை 6 பகுதிகளாக பிரிக்கலாம். அவை என்ன என்றால், முதலாவது அதிஷ்டானம், இரண்டாவது பாதம், மூன்றாவது மஞ்சம், நான்காவது கண்டம், ஐந்தாவது பண்டிகை, ஆறாவது ஸ்தூபி. இதிலே மூலவர் சிலை நிறுவப்படும் பகுதியை அதிஷ்டானம் என்பார்கள். பீடம் என்றும் சொல்வதுண்டு. கருவறையின் வெளிப்புற சுவரை கோஷ்டம் என்பார்கள். அவற்றிலே பல்வேறு கடவுள் உருவங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு கோவில் எந்த மூர்த்திக்கு உரியதோ அந்த மூர்த்தியை அங்கு பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். உதாரணமாக சிவபெருமானுக்குரிய கோவில் என்றால் ஆவுடையாரோடு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வார்கள். அம்பாள் என்றால் அம்பாளை பிரதிஷ்டை செய்வார்கள். அது மட்டுமின்றி அந்த கருவறை
எத்தனை ஆண்டுகளாக கடந்தாலும் இறை அருளை அள்ளித்தரும் பொக்கிஷமாக இருக்கவும் வழிவகுத்திருந்தார்கள். இந்த நடைமுறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது ஆகம வழிபாட்டு முறைகளுக்கு முன்பே தோன்றிவிட்டது. இந்த காலகட்டத்திலே நாட்டை ஆண்ட மன்னர்கள் தங்களது அரண்மனையை விட அருள் அலை தரும் கோவில்கள் எப்போதும் உறுதியாக நின்று நிலை பெற்று திகழ வேண்டும் என்ற எண்ணத்திலே கற்களால் ஆன கருவறையை கட்டினார்கள். அவர்கள் பெருங்கோவில், மாடக்கோவில், கரக்கோவில், ஞாயர்கோவில், குகுடிக்கோவில், இளங்கோவில், மணிக்கோவில், ஆலக்கோவில் என்று 8 வகையான விதங்களிலே கோவில்களை கட்டினார்கள். ஆனால் கருவறை பகுதி சதுரம், வட்டம், முக்கோணம் எனும் 3 வித அமைப்புகளிலே அமைக்கப்பட்டன. இதிலே சதுர அமைப்பு என்பது தேவலோகத்துடனும், வட்டம் இறந்தவர்களோடும், முக்கோணம் என்பது மண்ணுலகத்தோடும் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. தமிழ்நாட்டிலே முக்கோண அமைப்புடன் ஆலய கருவறை அமைப்பதில்லை. வட்ட வடிவ கருவறைகளை புத்த ஸ்தூபிகளிலும் பள்ளிப்படை கோவில்களிலும் மட்டுமே காண முடியும். என்றாலும் மதுரை அழகர் கோவிலிலே உள்ள ஆலய கருவறை வட்ட வடிவிலே இருப்பது ஆச்சரியமானது. மற்றபடி தமிழக ஆலயங்களிலே கருவறை சமசதுர வடிவிலேதான் இருக்கும். கருவறை சுற்றுப்பகுதி என்பது ஆலயத்துக்கு ஆலயம் மாறுபடும். என்றாலும் தொன்மை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஆலயங்களிலே கருவறை வெளிப்பகுதி கஜபிருஷ்டம் வடிவிலேயே இருக்கும். கஜம் என்றால் யானை, பிருஷ்டம் என்றால் பின்பகுதி என்று பொருள். ஆக யானையினுடைய பின்பகுதியை போன்ற கருவறை கொண்டது கஜபிருஷ்டம் என்று பெயர். இதனை தூங்கானை மாடக்கோவில் என்பார்கள். அதாவது ஒரு யானை முன்னங்கால்களை முன்புறம் நீட்டியும் பின்னங்கால்களை பின்புறம் மடித்தும் படுத்திருப்பதை போன்று காணப்படும். இதனை கஜபிருஷ்டம் என்பார்கள். இத்தகைய கருவறையை நம் முன்னோர்கள் சாதாரணமாக அமைத்து விடவில்லை. கோவில் கட்ட தேர்வு செய்யப்படும் இடத்திலே தானியங்களை விதைப்பார்கள். அந்த தானியங்கள் 3 நாட்களிலே முளைத்துவிட்டால் உத்தமமான இடம் என்று அர்த்தம். 5 நாட்களிலே முளைத்தால் மத்தியமம் என்று அர்த்தம். 5 நாட்களுக்கு பிறகு என்றால் அது அதமம். அதமம், மத்தியமம், அதமமான இடங்களிலே கருவறை கட்டமாட்டார்கள். உத்தமமான இடத்திலே மட்டுமே கருவறையை அமைப்பார்கள். இது பிரபஞ்ச சக்திகளை ஒன்று திரட்டி தரும் தலமாக மாறும் என்று மூதாதையர்கள் கணித்து வைத்திருந்தார்கள். கோவில்களையும் கருவறைகளையும் அந்த விதத்திலே தான் கட்டினார்கள். கருவறைக்குள் வைரம், வைடூரியம், தகடுகள், கருங்கற்கள், சுட்டக்கற்கள், ஆற்று மணல் ஆகியவற்றை போட்டு நிரப்புகின்ற பழக்கமும் இருந்திருக்கின்றது. அதேபோல் சுண்ணாம்பு, கடுக்காய், தானிக்காய், நெல்லிக்காய் ஆகியவற்றை அரைத்து பூசி கருவறையை உருவாக்குவதை கர்ப்ப கிரக லட்சணம் என்றார்கள். கர்ப்ப கிரக சதுர அளவு 1 தண்டம் எனப்படும். இதன் அடிப்படையிலேதான் ஆலயத்தின் மற்ற அமைப்புகள் இருக்கும். உள்பிரகாரம் 1 தண்ட அளவு விஸ்தாரத்துடனும், 2ஆம் பிரகாரம் 2 தண்ட அளவு விஸ்தாரத்துடனும், 3ஆம் பிரகாரம் 4 தண்ட விஸ்தார அளவுடனும், 4ஆம் பிரகாரம் 7 தண்ட விஸ்தார அளவுடனும் இருத்தல் வேண்டும் என்பது விதி. இப்படி நம் முன்னோர்கள் கருவறையை பார்த்து பார்த்து பரிசோதித்து கட்டினார்கள். அதனால்தான் பல கோவில்கள் இன்றும் பல 1000 ஆண்டுகள் கடந்தும் நிலையாக நின்று கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் ஆன்மீக சக்திகளை அளித்து கொண்டிருக்கின்றது. கருவறையை முன்னோர்கள் திருவுண்ணாழிகை என்று அழைத்தனர். கருவறை வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலும் நம் முன்னோர்கள் மிகவும் கவனம் செலுத்தினார்கள். தேப்பெருமாநல்லூரிலே உள்ள சிவாலய கருவறை தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது. பெரும்பாலான கருவறைகள் இப்படித்தான் கட்டப்பட்டுள்ளன. அதேபோல் கருவறை வடிவமைப்பதிலும் மிகுந்த நுட்பம் கடைபிடிக்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் ஆலய கருவறை இதயம் போன்றது. வேலூர் அருகே விருஞ்சிபுரத்தில் உள்ள மார்கமந்தீஸ்வரர் ஆலய கருவறை ஓம்கார வடிவத்துடன் இருக்கின்றது. அதேபோல் கங்கை கொண்ட சோழபுரத்திலே உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய கருவறை அமைப்பு ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே இருக்கின்றது. இங்கே
சந்திரகாந்த கல்லால் உருவான இந்த கருவறை வெயில் காலத்திலே குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்திலே வெப்பமாகவும் இருக்கும். இப்படி பல சூட்சுமங்களை கொண்ட கருவறையை நமது முன்னோர்கள் சற்று இருட்டாகவே வைத்தார்கள். அதிலும் ஒரு அறிவியல் பின்னணி உள்ளது. அது என்னவென்றால், கருவறை விமான கலசம் மூலம் சூரிய கதிர்களின் அலை மூலவர் சிலைக்கு கடத்தப்படும். அதே சமயம் சிலைக்கு அடியில் உள்ள யந்திரம் பூமிக்கு அடியிலே இருந்து கிடைக்கும் ஆற்றல்களை மூலவர் சிலைக்கு கடத்தும். இதனால் கருவறையில் இறை ஆற்றல்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு நிரம்பி இருக்கும். கருவறை சற்று இருட்டாக இருந்தால்தான் அந்த இடத்திலே ஆற்றல்கள் ஆலயத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவும். இந்த விஞ்ஞான உண்மையை நம் முன்னோர்கள் அறிந்திருந்ததால் தான் அவர்கள் ஆலய கருவறையை சற்று இருளாகவே இருக்கும்படி செய்திருந்தனர். இதிலே ஒரு விஷயத்தை நான் இப்போது சொல்ல வேண்டும். மருத்துவர்கள் மிகவும் அரிதான மருந்து வகைகளை நம்மிடம் கொடுக்கும்போது என்ன சொல்வார்கள்? வெளிச்சம் படாமல் வைங்கள் என்பார்கள். வெளிச்சம் படாமல், அதிக வெளிச்சம் படாமல் இருட்டாக வையுங்கள் இந்த ஊசி மருந்தை என்று சொல்வார்கள். ஆக நம் முன்னோர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்களால் பல பல நூற்றாண்டுகள் கடந்து கோவில்களை அமைக்க முடிந்தது. கருவறையின் ஆற்றலையும் அருமையையும் புரிந்து கொள்ளாமலே இருக்கின்றோம் நாம் எல்லோரும். நாம் வீட்டிலே வழிபட்டால் 10% ஆற்றலே கிடைக்கும். ஆனால் கோவில் பிரகாரத்திலே சென்று வழிபட்டால் அதனை 100% நாம் பெற்றுவிடலாம். அதேபோல் கோவில் குளத்திலே வழிபட்டால் 1000 மடங்கு பலனும், ஆற்றிலே வழிபட்டால் 1,00,000 மடங்கு பலனும் பெறலாம். அருவிக்கரை பகுதியிலே வழிபட்டால் 1 கோடி பங்கு பலனும், கடற்கரையிலே வழிபட்டால் 2 கோடி பங்கும் பலனும் பெறலாம். ஜீவ சமாதிகளிலே வழிபட்டால் 10 கோடி பங்கு பலனும் கிடைக்குமாம். ஆகவே தினசரி ஆலயம் சென்று வழிபடுவதை வழக்கமாக கொள்வோம். நாமும் நம்முடைய சந்ததியினரும் அனுதினமும் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் நம்முடைய வம்சமானது விருத்தி அடையும். எல்லா வகையிலும் நாம் சிறந்தவர்களாக இருப்போம். ஆகவே அனுதினமும் கோவில் செல்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். முன்னோர்கள் நமக்கு வைத்த பொக்கிஷங்கள் ஆலயங்கள், அவற்றை பத்திரமாக பாதுகாப்போம்.